நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறுவனங்களில் முதல் நம்பர் 1 நிறுவனம் நம்முடைய டிரான்சென்ட் நிறுவனம் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். இங்க கலரு, படிப்பு, உயரம், குட்டை, ஆண், பெண் இது எதுவும் நம்மளுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது இல்லை. உங்களுடைய வருமானம் என்ன அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரே நபர் நீங்க மட்டும்தான். டிரான்சென்டியாவினுடைய பயணம் மிக நீண்ட நெடிய பயணம். அந்த பயணத்தில் நீங்கள் எவ்வளவு தூரம், நான் எவ்வளவு தூரம், உங்களுடைய வெற்றி என்ன, என்னுடைய வெற்றி என்ன அப்படிங்கிற பங்களிப்பும் மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தில் நம்மளுடைய அந்த ஆற்றல் என்ன அப்படிங்கிற விஷயத்தை முடிவெடுக்கக்கூடிய நபர் நாம இருப்போம். உழைப்பு நமதே, வெற்றி நமதே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 19 வருஷத்தை கடக்கிறதுக்கு டிரான்சென்டியா இருக்கிற கம்பெனியோட எம்டி மட்டும் இல்ல, டாப் லெவல் லீடர்ஸ் மட்டும் இல்ல, உங்களை மாதிரியான பில்லர்ஸும் தான் இதுக்கு காரணம். அதுக்காக உங்களுக்காக நான் ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் எப்பவுமே அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்குன்னு ஒரு ஆப்பனண்ட்டை என்னைக்கோ இருந்தாலும் ஒரு வாழ்க்கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் என்னோட ஆப்பனண்ட்டை நான் வின் பண்ணுவேங்கிற ஒரு நம்பிக்கை. 2026 உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்க பிரான்ச்ல இருந்தா தேடுங்க, இல்ல டிரான்சென்டியால இருந்தா தேடுங்க, இல்ல வெளியில இருந்தாலும் தேடுங்க. உங்களோட ஆப்பனண்ட், உங்க காம்படிட்டர் யாருன்னு முடிவு பண்ணீங்கன்னா 2026 அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். டைம் இஸ் மணி. என்ன ஏஜ்ல வேணா இருந்துட்டு போ, ஆம்பளை பொம்பளை என்ன வேணா இருந்துட்டு போ. எவ்வளவு நேரத்தை நீ பயன்படுத்துறியோ அதுதான் உன்னுடைய பணம். எவ்வளவு அதிகமான டைம் டிரான்சென்டியா நிறுவனத்துக்காக உங்களுடைய டீமுக்காக கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய பணம். எவ்வளவு அதிகமாக கொடுக்குறீங்களோ அவ்வளோ கிடைக்கும். நீங்க என்ன பொசிஷன்ல வேணா இருந்துட்டு போங்க. நீங்க டிஸ்ட்ரிபியூட்டரா இருங்க, இல்லை மார்க்கெட்டிங் அசோசியேட்ல இருங்க, கன்சல்டன்ட்ல இருங்க, போர்ட்ல இருங்க, சப்ளையர்ல இருங்க, என்ன பொசிஷன்ல வேணா இருந்துட்டு போங்க. உங்களுடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரியான உழைப்பை நீங்க கொடுக்க 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 வருமானம் கொட்டும். டிரான்சென்டியாவுடைய வெற்றி இப்போ பார்த்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நிறுவனம் காலத்தை பெருசாக்கியிருக்கு. ப்ராடக்டாக இருக்கட்டும், பிளானாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், நீ பண்ணலை அதை பற்றியெல்லாம் அவங்க பார்க்கல. அவங்க பார்வை நிறுவனத்தை பெருசாக்கிட்டாங்க, களத்தை பெருசாக்கிட்டாங்க. நீ விளையாடு. 2008 கம்பெனி ஆரம்பித்தாங்களா? 2009 கம்பெனியுடைய முதல் எமரால்டு. சொல்லிட்டு செஞ்சேன். ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சொல்கிறான், அவன் லீடர் கிடையாது. சொல்லிட்டு செய்யணும், அவன் தான் லீடரு. 300 சேல்ஸு பண்ணினவன் எனக்கு முக்கியம் கிடையாது. 30 சேல்ட்ட சொல்லிட்டு பண்ணுறான் பாரு, அவன் தான் எனக்கு. ஏன்னா இதில் என்ன அர்த்தம்? இதில் ஏதாவது தெரியுதா அவனுக்கு? 300 சேல்ஸ் பண்ணிட்டு சொல்கிறவன் டீமுடைய கண்ட்ரோலில் அவன் இருக்கான். அவன் எப்போதுமே அந்த இடத்த தக்க வைக்கவே முடியாது வாழ்நாள் முழுக்க. 30 சேல்ஸ் சொல்லிட்டு செய்யறான் பாரு, அவனுடைய கண்ட்ரோலில் டீம் இருக்கு. புரியுதா? யார்கிட்ட சொல்றது? உங்க லீடர் கிட்ட சொல்லுங்க, உங்க டவுன்லைனுக்கு சொல்லுங்க. கார் வாங்க போறேன், இந்த டேட்ல கார் வாங்க போறேன்னு சொல்லிட்டு செய்யுங்க. இந்த வாரம் இவ்வளவு சேல்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு செய்யுங்க. இந்த வாரம் இத்தனை பேர்த்த நான் டைட்டன் ஆக்குறேன்னு சொல்லிட்டு செய்யுங்க. இந்த தாய்லாந்து டூர் அறிவிச்சிட்டாங்க, இத்தனை பேர்த்த கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டீங்க. சொன்னதை செஞ்சிடணும். சொன்னதை செஞ்சா உன்னுடைய மரியாதை ஒரு படி ஏறாது, 100 படி ஏறும். இன்னைக்கு 19 இயர்ஸை கிராஸ் பண்ணி நின்றுட்டு இருக்கிற டிரான்சென்டியா 100 இயர்ஸை டச் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் காரணமாக இருக்க போகிறீங்க. ஸோ இந்த 19 இயர்ஸ் சக்ஸஸை நான் உங்கள் அத்தனை பேருக்கும் சமர்ப்பிக்கிறேன். டிரான்சென்டியாவை 19 வருஷம் கடந்து வெற்றி நடப்போட காரணமாக இருந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ்,
each and every consumers, distributors, achievers, leaders, top leaders, titans, once achievers எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேவைகள் தான் நமக்கான புது புது பொருள்கள் வர்றதுக்கு காரணம். இப்போ உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லுச்சுன்னா எப்படி உங்களுக்கு ஒரு பொருள் உதயமாகுதோ, எப்படி உங்களுக்கு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஒரு தேவையை நீங்க பூர்த்தி பண்றீங்களோ, அது மாதிரி தான் உங்களுடைய கனவுகள் பெருசா இருந்தா மட்டும்தான் அதற்கான வழி உங்களுக்கு கிடைக்கும். அந்த கனவுகள் பெருசா இருக்கணும். பெருசா இருந்தா மட்டும் பத்தாது, அதுக்கான கமிட்மெண்ட் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கணும். புரியுதுங்களா? பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சா பத்தாது. வீடு கட்டுறதுக்கு ஆனா பட்ஜெட் இருக்கணும். அந்த பட்ஜெட்டை நீங்க எப்படி அடைய போறீங்க அப்படிங்கிறதுக்கான கமிட்மெண்ட்டை நீங்க கிரியேட் பண்ணணும். வாரானா உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வருது அப்படின்னா 2,10,000 ரூபாய்க்கு செலவு அங்க நிக்கணும் உங்க கண்ணு முன்னாடி. என்னடா 2 லட்சம் தான் வருது, 2,10,000 ரூபாய் எப்படிடா பண்ண போறோம்? அப்ப வரும் பாருங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணு முன்னாடி. உங்களோட என்ன உங்களோட கமிட்மெண்ட்டோ அந்த கமிட்மெண்ட்டை உங்களால ஹானர் பண்ண முடியும். அப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளருவீங்க. அப்பதான் உங்களுடைய பெரிய பெரிய கனவுகள் நனவாகும். 2026 வரைக்கும் போஸ்டர்ல 19 வருஷம் ஆன கம்பெனி அப்பா அப்படின்னு வெளியே இருக்கிறவங்க பெருமையா பாக்குறாங்க. கரெக்டா? உண்மைதானே? ஏன்னா 19 வருஷம் கடந்ததே சாதனையா நினைக்கிறாங்க. 19 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம்ல ஜானி, இனிமேல் பண்ண போறது தான் சாதனை அப்படிங்கறத 300 பேரும் சேர்ந்து ஒத்த குரல்ல முடிவு பண்ணோம் இன்னைக்கு. Wish you all the best. Have a great year. Thank you.